பார்க்க போறோம். ஸ்கிரீன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா 41வது அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த 41வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்வாணையம் இருக்கு இல்லையா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் ஓய்வு வயது வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 62 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 41. அதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது 35. 10வது அட்டவணையில நமக்கு சிக்கிமை இந்தியாவில் வந்து சேர்த்திருப்பாங்க. 36வது அமெண்ட்மெண்ட்ல சிக்கிமை ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா வந்து மாத்திருப்பாங்க. திரும்பவும் நான் முதல்ல இருந்து ஒரு ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம் 9th ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சைட்ஸ் இருக்கக்கூடிய பீப்புளை லிஃப்ட் பண்றதுக்காக அது அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அகைன் அடுத்த அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட்ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் 7வது அமெண்ட்மெண்ட்ல 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 9th அமெண்ட்மெண்ட்ல பங்களாதேஷ்ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பெருபாரி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து கொடுத்திருப்போம். 10வது அமெண்ட்மெண்ட்ல 1961ல தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி அப்படிங்கக்கூடிய பகுதியை நாம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட வந்து இணைச்சிருப்போம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14வது அமெண்ட்மெண்ட் பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். தென் 15th அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், ஹை கோர்ட்டோடைய ஜட்ஜஸ், உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி ஓய்வு வயதை 62 வந்து மாத்திருப்பாங்க. அகைன் 21வது அமெண்ட்மெண்ட் 8வது ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தி அப்படிங்கிற ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 24வது அமெண்ட்மெண்ட்ல இந்த என்ன அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாலும் நம்ம பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் ஒப்புதல் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 24வது அமெண்ட்மெண்ட். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 ஓகே. அடுத்து 35ல என்ன பண்ணிருக்காங்க, 10th ஷெட்யூல்ல சிக்கிம் வந்து இணைச்சிருக்காங்க. 36 சிக்கிம் ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா வந்து அறிவிக்கப்படுது. 41ல பப்ளிக் கமிஷனுடைய ஏஜ் லிமிட்டை 1976ல சேஞ்ச் பண்றாங்க 62வா. ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 42வது அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் இல்லாத கேள்வியே வந்திருக்காது. 42 1976 42 1976 இதுல என்னென்னலாம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். 42 1976ல இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சிறு அரசமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெயினா என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுல சொரன் சிங் கமிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்டி, ஸோ எல்லாருக்கும் சவுண்டு தெளிவா கேட்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். சொரன் சிங் கமிட்டி படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை கடமை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது பார்ட் 4A வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து சேர்த்திருப்போம். பார்ட் 4A சேர்த்திருப்போம். அடிப்படை கடமை சொரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இதுல 42வது அரசியலமைப்பு திருத்தத்துல 1976ல நம்ம வந்து சேர்த்திருப்போம். 1 ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 வார்த்தை மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் அப்படிங்கக்கூடிய 3 வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய 3 வார்த்தைகள் எந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருப்பாங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க 1976ல. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிகிள்ஸ் நான் வந்து டிபிஎஸ்பி வந்து படிக்கும்போது வந்து சொல்லுவேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடின் கீழே ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து சேர்த்திருப்பாங்க. அது என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்துறேன். அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி கீழே ஓகே ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன வேணும், ஈக்குவலா நம்ம வந்து நீதிமன்றம் போய் வாதாடுறதுக்கு இலவச சட்ட ஆலோசனை வந்து வேணும் இல்லையா? ஸோ அந்த இது எதுல வந்து சேர்த்தாங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க. 42வது அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி எதில் வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து உண்டு. இதை என்ன பண்ணிக்கணும், பக்காவா நீங்க வந்து தெரியும். அப்போ டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படின்னாலே வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட், மக்களுக்கு நலம் நலம் சார்ந்து செய்யக்கூடிய ஒண்ணு. இந்த 42வது அமெண்ட்மெண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க, புத்தகத்துல இருக்காது. 39 கேபிட்டல் ஏ 39 கேபிட்டல் ஏ என்ன சொல்லும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இலவச சட்ட ஆலோசனை, ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஃப்ரீ லீகல் எய்ட். 39ல ஸ்மால் ஏக்கு அர்த்தம் வேற, கேபிட்டல் ஏக்கு அர்த்தம் வேற. 39ல கேபிட்டல் ஏ 1976ஆம் ஆண்டு 42வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனா டிபிஎஸ்பி கீழே 39 ஸ்மால் ஏ வந்து இருக்கு. அது என்னன்னா லைவ்ஹுட். ஸோ இப்போ வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், எல்லா குடிமக்களுக்கான வாழ்வாதாரம் ஆர்டிகிள் 39ல ஸ்மால் ஏ வந்து சொல்லுது. கேபிட்டல் ஏ எல்லாருக்கும் இலவச சட்ட ஆலோசனை அப்படிங்கிறது 42வது அமெண்ட்மெண்ட்ல 1976ல வந்து சேர்த்தாங்க. இன்னொன்னு என்ன சேர்த்தாங்க அப்படின்னா, ஓகே ஸோ இப்போ குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க இல்லையா, குழந்தைகளுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர்டிகிள் 39ல எஃப், ஆர்டிகிள் 39ல ஸ்மால் எஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, வாழ்வாதாரம், சைல்டோட ஹெல்த், இந்த சில்ட்ரன் ஹெல்த் வந்து எதுல சேர்த்தாங்க, ஓகே ஊட்டச்சத்து இதெல்லாம் எதுல சேர்த்தாங்கன்னா இந்த 1976ல 42 அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்த்தாங்க. ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஆர்டிகிள் 43 ஏ, இந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த இது ஆர்டிகிள் 39 கேபிட்டல் ஏ, இந்த வேலையாட்கள் நிர்வாகத்துல வந்து பங்கேற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 43ல கேபிட்டல் ஏ, ஆர்டிகிள் 43ல கேபிட்டல் ஏ. இது என்ன சொல்லுது அப்படின்னா, வேலையாட்கள் இப்போ ஒரு லேபர் இருக்கிறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிர்வாகத்துல தொழிற்சாலையில வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த 39 32 ஆன் போட்டிருப்பாங்க, இது தப்பு ஸ்கூல் புக்ல. 39 ஏ ரைட். அடுத்து 43 கேபிட்டல் ஏ, ரெண்டுமே கேபிட்டல் ஏ தான். 43 கேபிட்டல் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 43 கேபிட்டல் ஏ தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு. இதே ஆர்டிகிள் 43 ஏ வந்து பாத்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்ல 1976ல தொழிலாளர்கள் நிர்வாகத்துல வந்து பங்கேற்கிறது. ஆர்டிகிள் 43 என்ன சொல்லுதுன்னா, காந்தி என்ன சொன்னாரு, கதர் ஆடைகளை அணிய சொன்னாரு. அப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 43 வந்து வரும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 43 கீழே வந்து வரும். பக்காவா புரியுதா? சொரன் சிங் கமிட்டி படி ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமை பார்ட் 4A வந்து சேர்த்தானுங்க. அதுக்கப்புறம் மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம், இன்டெகிரிட்டி, சோசியலிஸ்ட், செக்யூலர் இதெல்லாம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 39 கேபிட்டல் ஏ படி இலவச சட்ட ஆலோசனை, ஆர்டிகிள் 43 கேபிட்டல் எலி படி நிர்வாகத்துல தொழிலாளர்கள் வந்து பங்கேற்பு, இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆர்டிகிள் 48 கேபிட்டல் ஏ, ஆர்டிகிள் 48 கேபிட்டல் ஏ படி ப்ரொடெக்ட் தி என்வாயர்மெண்ட், சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறது, காட்டு விலங்குகளை வந்து பாதுகாக்கிறது போன்ற விஷயங்கள் ஆர்டிகிள் 48 கீழே என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம்
42 ஆர்டிகிள் 42 கீழே கொண்டு வந்தது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்த கதைக்கு போமா, ஆர்டிகிள் 44க்கு வந்து போகும். அப்போ 42 1976, 44 78. 44ல என்ன வேலைலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. 44ல ஓகே, 44ல ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 43. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து 44 1978ல். ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்வுக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பில்லு. இப்போ நீட்டு மசோதா நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த நீட்டு மசோதாவை யாரு, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாடு கவர்னர் ரிட்டர்ன் அனுப்புறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஓகே, கேபினெட் வந்து ஒரு பில் வந்து அவர் கைக்கு வந்து வருதுன்னா அதை ரீகன்சிடர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமைச்சர்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேபினெட் மினிஸ்டருக்கு ரீகன்சிடரேஷனுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 44ல் அந்த ஒரு பில் வருதுன்னா அதை ரீகன்சிடரேஷன் பண்றது, திரும்ப அனுப்பக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 44 வந்து சொல்லுது. இதுல பைண்டிங் அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன பைண்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க பிரசிடென்ட் ஒரு பில்ல திரும்ப அனுப்புறாரு குடியரசுத் தலைவர் ஆலோசனைகளுக்கு. அந்த ஆலோசனை அமைச்சர்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் கேட்டாகணும். அப்படிங்கிறது தான் பைண்டிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். ரைட்டா? ஸோ இது அவ்வளவாது எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர்னா என்ன மீனிங்னா, திரும்ப அனுப்புறது ஓகே, அனுப்புனாலும் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து கேட்டாகணும். அப்படிங்கிறதான் இதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டி 42ல சேர்த்திருப்பாங்க. இதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொத்துரிமை அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு இல்லையா, சொத்துரிமையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியில இருந்து நீக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீக்கிட்டு 300A வந்து சேர்த்திருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 44வது அமெண்ட்மெண்ட்ல 1978ல ரிமூவ் பண்ணாங்க. இது ஒன்று. அப்போ குடியரசுத் தலைவர் பில்லை ரீகன்சிடரேட் பண்றது, தென் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சார்ந்தது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுத கிளர்ச்சி உள்நாட்டு அமைதி குறைவு. அது என்ன ஆயுத கிளர்ச்சி உள்நாட்டு அமைதி குறைவு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இங்க 44வது அமெண்ட்மெண்ட்ல ஓகே, ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிகிள் 352 நான் நேரத்தே வந்து சொன்னேன், 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை பிரகடனம். இந்த தேசிய அவசர நிலை பிரகடனம் நேரத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நேஷனல் எமர்ஜென்சியை இது பண்ணுவார். ரைட்டா? ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து மாற்றிருக்காங்க. இப்போ சைனாக்காரன் இந்தியாவை வந்து அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னாடி ஆயுத கிளர்ச்சியா இருந்தது, இப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையா மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸா மாற்றப்பட்டது 44வது அமெண்ட்மெண்ட். ரைட்டா? இப்போ அமெண்ட்மெண்ட் சார்ந்து விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வேற, அது 44வது அமெண்ட்மெண்ட் கிடையாது, 44வது சட்டம். அதாவது ஆர்டிகிள் 44 வேற, 44வது திருத்தம் வேற, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது வந்து 44வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம். ரைட்டா? 44வது ஆர்டிகிள்ங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடு. எல்லா மதத்துக்கும், ஹிந்து முஸ்லீம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. அது டிபிஎஸ்பி கீழே போகும்போது நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ 44 வரைக்கும் வந்து பார்த்தோம். நீயோட முடிச்சு போடலான்னு நினச்சேன், டைம் ஆயிடுச்சு, காலையில் வர. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொஷின்ஸை வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா?
ஸோ இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை, நம்ம குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை என்ன பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த வீடியோஸு நான் என்ன பண்ணிடுறேன்னா நைட்டே உட்காந்து அப்லோட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க யூடியூப் சேனலில் டெஸ்ட் வைஸ் இது பண்ணுவேன். அதே மாதிரி முதல் டெஸ்ட்டில் ஆக்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூரோப்பியன் அரைவலும் நடத்தலை, அதையும் நான் இந்த கேப்பில், இந்த கிளாஸ் கேப்பில் இது பண்ணிடுவேன். நீங்கள் இந்த டெஸ்ட் ஷெடியூலு, கிளாஸஸ்ஸு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், பின்னி பெடல் எடுத்துடலாம். நீங்கள் எங்கேயுமே வந்து போக வேண்டாம். அடுத்து தமிழ் கிளாஸும் நம்ம வந்து எடுப்போம். பக்காவாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அதான் நம்ம வந்து பக்காவாக கொண்டு போய்க்கலாம். இப்போ என்னோட சைடு மிஸ்டேக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் கிளாஸு நம்ம சீக்கிரம் பக்கா பிளானிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் கொஷின்ஸ் பேப்பரில் அந்த ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணுறதுல நம்ம டீமுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுனால ஒரு சில பிரச்சனைகள், ரைட்டா? ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து அதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு 2-3 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு. அது என்னோட சைடு. நானே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எல்லாத்தையும் பயங்கரமாக விமர்சிப்பேன். அது நான் உருவாக்கக்கூடிய கேள்வித்தாளில் மிஸ்டேக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்னோட தரப்பில் இப்போ மிஸ்டேக்ஸாக வந்து இருக்குது. அதை நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து சரி பண்ணி கரெக்டாக நான் வந்து கொண்டு போயிடுவேன். இது வந்து என்னென்னா, நான் எல்லாத்துலேயும் சூப்பரு செம அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. என் சைடு வந்து தவறுகள் இருக்கும், அதையும் நான் வந்து என்ன பண்ணணும், மாற்றணும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஆனால் கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிக்கணும். ஒன்றுமே வந்து பண்ணாமல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது ஏருக்கு மாறாக பேசுனீங்கன்னா நான் வந்து வேறு மாதிரி தான் வந்து ஒரு சில முகத்தை வந்து காமிப்பேன். மற்றபடி குறைகளை வந்து சுட்டி காமிக்கலாம். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன். சில குரூப் ஏதாவது சொல்லணுன்னே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்கள நான் வந்து லிசன் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஓல்டு கொஷினை 1979 89 பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர எந்த விதி? ஆர்டிகிள் 328. இந்திய அரசியலமைப்பு சட்ட வலியுறுத்த நேற்று வந்து பார்த்தேன் இல்லையா, ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதே மாதிரி தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற இரு அவைகள்லையும் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை வந்து தேவை, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அடுத்து இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்த வழிமுறையில் கூறும் விதி அகைன் 328. இது வந்துகிட்டே இருக்கும். இதே பார்த்துட்டு இருந்தாலும் தலை சுற்றி போயிடும். அடுத்து வாங்க. ஸோ ஆர்டிக்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1951 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து புக்கில் இல்லாத டேட்டா. 9th அமெண்ட்மெண்ட் சேர்த்தாங்க. ஆர்டிகிள் 15ல 4 இதுதான் வந்து சொன்னேன் இல்லையா, சோசியல் வெல்ஃபேர். ஓகே, ஆர்டிகிள் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே ஆர்டிகிள் 15ல 4 இதை வச்சு தான் உமன்ஸ் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆர்டிகிள் 31, 37, 39B வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, ஸோ அகெயின் அடுத்தது வந்து பாருங்க, கொஷின்ஸ் வந்து வேகமாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல மாநில சமூக இடஒதுக்கீடு கொள்கையில முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது ஏற்கனவே சொன்னேன், யாரு? ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது. அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரே ஆளுநரா வந்து நியமிக்கலாம். ஸோ அங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கீழே தான் ஒரு கவர்னர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், இப்போ ரோசையா இப்போ இருக்கிறார் இல்லையா, இப்போ தமிழ்நாடு கவர்னர் இருக்காருன்னா அவர் முன்னாடி மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து வந்து இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட், ரைட்டா? இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அகைன் சேம் தான், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆளுநரை நியமிக்க முடியும், ஒரே நபரை ஆளுநரை அமைக்க முடியும், 7th அமெண்ட்மெண்ட். அடுத்து பாருங்க, 7th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? ரீஆர்கனைசேஷன். தமிழ்ல காமிக்கிறேன். 7th அமெண்ட்மெண்ட் மாநில மறுசீரமைப்பு. 12th அமெண்ட்மெண்ட் என்னது? கோவா யூனியன் பிரதேசமாக சேர்க்கப்பட்டது. ஓகே, 14 ஏற்கனவே சொல்லிட்டேன், 14 பாண்டிச்சேரி, 15 60ல இருந்து 62. அங்க என்ன இருக்கோ அதை அப்படி கேள்வியா கேட்கிறாங்களா, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் யூனியன்ல இருந்து எந்த மாநிலமும் பிரியக்கூடாது அப்படிங்கிறது 14. ஓகே, 24வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் 24th அமெண்ட்மெண்ட். ஓகே, 24th அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, கேஸ்வானந்தா பாரதி கேஸ், அதான் அங்க மாத்தி வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அது டைரக்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸா வந்து வருது. 42 பாருங்க. ஸோ
ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபொரன்சிக் கமிட்டி படி 42வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் 1976. அடுத்து 42வது அமெண்ட்மெண்ட்ல செக்யூலர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து சேர்த்தாங்க. சமதர்மம் மத சார்பற்ற ஒற்றுமை 42வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. ஓகே. ஸோ மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு ஒரு 5 இது வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கவுண்டிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து சோசியலிஸ்ட் செக்யூலர்ஸ் 42வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. செக்யூலர் வார்த்தை 42வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. ஓகே, இதே தான் திரும்ப திரும்ப கேட்பானுங்க. மண்டை குழம்பி வரும், அடுத்தது போயிடும். அடுத்து சொத்துரிமை எப்ப நீக்கிறாங்க? 44வது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்ப நீக்கிறாங்க? 44. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்ப நீக்கிறாங்க? 44. இதே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் கேட்பாங்க, நாளை கழிச்சும் கேட்பாங்க. இன்னும் 10 நூற்றாண்டு ஆனாலும் இதான் வந்து கேட்பாங்க. அதனால பார்த்ததே கேட்டதே கேட்டு கேட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ அப்போ உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், 100% உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வரக்கூடிய எக்ஸாம்ல அசால்ட் பண்ணலாம். இப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அது வந்து டைரக்டா எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட் ஷெடியூல் படி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் டெஸ்ட் ஷெடியூல் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம பக்காவாக கிளாஸஸ் நோட்ஸு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் கொண்டு, ஸ்கூல் புக்கை இல்லாத எந்த இடத்துல வந்து எடுக்கணும் கொண்டு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு இப்போ பொதுவாக 15,000, 20,000 ரூபா, 27,000 ரூபா அப்படின்னு சொல்லி பொதுவாக கோச்சிங்க்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. நம்ம கான்செப்ட் எல்லாருக்கும் தரமாக இலவச கல்வி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம். ஸோ அதில் நம்ம வந்து ஆசிரியர் கல்வியோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸோ பின்னாடி டீமுக்கு ப்ளஸ் தமிழகம் முழுவதும் பயிற்சி பற்ற வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபினான்ஸ் ரீதியான சப்போர்ட் வந்து தேவை. அதுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும். உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர் 9500 நம்பருக்கு நீங்கள் வந்து 999 பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து பெறலாம். ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்த ஷீட்டு, நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய ஷீட்டு நான் இது வந்து கொடுத்துருவேன். ப்ளஸ் பென்னு 2 கொடுத்துருவேன், ப்ளஸ் ஸ்டாம்ப் பேட் கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து உருவாக்கும். ஒரிஜினல் டிஎன்பிசியோட ஃபீலை வந்து உருவாக்கும். இது நீங்கள் வெளியில் தனியாக இது பண்ணிங்கன்னா இதுவே 550க்கு மேலே நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பேஜுக்கு 20 ரூபா சார்ஜ் போட்டிங்கனாலே ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிரியர் கல்வியோட புத்தகத்தையும் நீங்கள் 50% இதில் வந்து பெற்றுக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் நீங்கள் ஆசிரியர் கல்விக்கான டொனேஷனாக நினச்சி நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறத நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான எல்லா விஷயமும் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும், ஒரு ஃப்ளோ வரும், எல்லா விஷயமும் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவேன். அப்பப்போ ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவேன். ப்ளஸ் இப்போ ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், டிஎன்பிசியோட ஒரிஜினல் இது வரைக்கும் கேட்கப்பட்ட குரூப் 4 வித் ஆன்சர், அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. வரக்கூடிய 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா 999 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு சில பயிற்சி வந்து கொடுப்பேன். அந்த பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ சிறப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைய வகுப்பு சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நான் வந்து அடித்து சொல்லுவேன், நம்ம பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு யாருமே தொட முடியாத ஒரு எஜுகேஷனை நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ கோபத்தில் அவ்வளோ விஷயம் எனக்குள்ளே வந்து இருக்குது. ரைட்டா, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த, ஸ்டாப் பண்ண ஒரு விஷயத்த உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 1500 பேரை பாஸ் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக 100% வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் வந்து தேவை. சிறப்பாக படிங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஒரு 1/2 hourல அப்லோட் பண்ணிடுறேன். காலையில் 5:55க்கு நம்ம வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு சில டயத்தில் இன்டர்நெட் இஷ்யூனால உங்களுக்கு இதாகும். அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள், நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஜாயின் போடுவேன். ப்ளஸ் டெஸ்ட் குரூப்லேயும் போடுவேன். அதனால் டெலகிராமில் இல்லாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்னாலும் ரைட்டா,
நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கேளுங்க, நான் வந்து பண்ணுவேன். ரைட்டா? ஸோ அதனால சிறப்பா வந்து படிங்க. கண்டிப்பா உங்களால வந்து முடியும். எந்த பயம், எந்த பதற்றம் எதுவுமே வந்து தேவையில்ல. இந்த ப்ராசஸ திரும்பவும் சொல்லக்கூடியது என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுங்க. கலக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து குரூப் 4 மட்டும் கிடையாது. இன்னும் குரூப் 1, குரூப் 2 வந்திருக்கு. பிளஸ் அதர் தென் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி பல்வேறு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு விட்டுலாம். சிறப்பா படிங்க. ரைட்டா? ஸோ இந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முடிச்சுடுவோம். Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.